போர்னோகிராஃபி சம்மந்தமாக இந்தியாவில் நிறைய பேருக்கு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. போர்னோகிராஃபிக் கண்டென்ட், இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் ஒருத்தர் இந்தியாவில் பார்க்கலாமா, அப்படி பார்த்தா அது லீகலா இல்லீகலா, இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணலாமா, சைல்டு போர்னோகிராஃபி பார்க்குறது லீகலா இல்லீகலா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இன்றைக்கி தேதியில் இது சம்மந்தமாக அவேர்னஸ் அதிகமாக இல்லை. இதை காரணமாக காட்டி நிறைய பேர் ஆன்லைனில் அப்யூஸ்க்கு உள்ளாகிறாங்க. அது இல்லாமல் ஒரு சில ஃப்ராட்ஸ்டர்ஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மாதிரி போஸ்ட் பண்ணி இந்த போர்னோகிராஃபி வியூ பண்ணுறவங்க கிட்டேருந்து பணத்தையும் பறிச்சுட்டு வராங்க. சரி, இதற்கான கிளாரிஃபிகேஷனை நான் இப்போ தரேன். பர்சனலாக போர்னோகிராஃபிக் மெட்டீரியலை வியூ பண்ணுறதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மென்டல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது உகந்தது கிடையாது. சரி, லீகல் பொசிஷன் என்னங்கிறத நான் இப்போ கிளியராக சொல்லிடுறேன். இந்தியாவில் போர்னோகிராஃபி இந்த மெட்டீரியல் இருக்குது இல்லையா, இமேஜஸ், வீடியோஸ், இதெல்லாம் ஒரு நபர் ப்ரைவேட்டில் பார்க்குறது லீகல், இட் இஸ் நாட் இல்லீகல். ஆனால் பப்ளிக்கில் இதை ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அது இல்லீகல். அடுத்து போர்னோகிராஃபிக் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இதை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. வீடியோஸ் எடுக்கிறது, இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது இல்லீகல். அப்போது பார்க்குறது லீகல், ஆனால் ப்ரைவேட்டில் பார்க்கலாம், பப்ளிக்கில் பார்க்கக்கூடாது. ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லீகல். சைல்டு போர்னோகிராஃபி அப்படின்னு வரும்போது பார்க்குறதும் இல்லீகல், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இல்லீகல். ஒட்டுமொத்தமாக போர்னோகிராஃபிக் மெட்டீரியலை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது இதுவும் இல்லீகல். இதுதாங்க கரண்ட் லீகல் பொசிஷன் இன் இந்தியா. தேங்க்யூ.